Hello Nanba, welcome to Business Mania Tamil channel. லாஸ்ட் வீடியோவில் நம்ம பின்ட்ரெஸ்ட்டில் கீவேர்ட்ஸ் எங்கெங்கே யூஸ் பண்ணலாம், அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு மெயின் போர்ஷனுக்கு வந்தாச்சுன்னு கூட சொல்லலாம். அதாங்க போர்ட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். போர்ட்ஸ் ஏன் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இந்த போர்ட்ஸ் மூலிமா தான் நம்மளோட போர்ட்ஃபோலியோ, அதாவது பின்ட்ரெஸ்ட் போர்ட்ஃபோலியோ வந்து விசிட்டர்ஸுக்கு ஒரு இம்ப்ரெஷனை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த போர்ட்ஸை வச்சு உங்கள் கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி உங்களோட ப்ரொஃபைலை எஸ்இஓ படி ரேங்கிங்கில் கூட கொண்டு வரலாம். ஸோ இதனால தான் இந்த போர்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு வெல் ஆர்கனைஸ்டு ப்ரொஃபைலாக காமிக்கக்கூடியது இந்த போர்ட்ஸ் தான். உங்களோட பின்னை நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். பட் இந்த மாதிரி ஃபோல்டராக இந்த போர்ட்ஸை தான் நான் ஃபோல்டரா அப்படின்னு சொல்கிறேன். இந்த போர்ட்ஸில் தனித்தனியாக சேவ் பண்ணி வச்சுக்கும் போது நமக்கும் எடுத்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், விசிட்டர்ஸுக்கும் ஒரு ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் யூடியூப்பில் நிறையா வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். பட் அதில் இந்தந்த கேட்டகரின்னு பிரித்து பிளேலிஸ்ட்டாக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, சேம் அதே தான் இங்கே பின்ட்ரெஸ்ட்டில் போர்ட்ஸ். ஓகேங்களா, அதை நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம், அதுக்கு ஏற்ற மாதிரி கீவேர்ட்ஸில் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் நார்மல் போர்டு அண்டு சீக்ரெட் போர்டு எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் போர்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். அந்த குரூப் போர்டு எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது நான் இந்த வீடியோவில் சொல்லிடுவேன். பட் அது உங்களுக்கு புரியாது. ஸோ அதனால் அது இன்னொரு வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஷூட்டாக நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிடுறேன். இவன் என்னடா சும்மானவனா சின்ன சின்ன டாப்பிக்லாம் தனித்தனி வீடியோ போடுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஈஸியாக புரியணும், டக்குன்னு புரியணும்னா இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போக முடியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். போர்ட்ஸ் பற்றி தான். போர்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான். இந்த போர்ட்ஸில் தான் நம்மளோட டிசைன்ஸ்லாம் பார்ட் பை பார்ட், செப்பரேட்டாக நமக்கு என்ன மாதிரி கேட்டகரியில் வேணுமோ அந்த மாதிரி கேட்டகரியாக செப்பரேட் பண்ணி போட்டிருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் சட்டர்ஸ்டாக் டிசைன்ஸ்னு போட்டு என்னோட டிசைன்ஸ் நான் சட்டர்ஸ்டாக் வெப்சைட்டில் அப்லோட் பண்ண டிசைன்ஸ்லாம் நான் இதில் போட்டு வச்சுருக்கேன். லைக் தட் சட்டர்ஸ்டாக்ஸ் ட்ரெஸ் மார்க்அப்ஸ், இந்த மாதிரி மார்க்அப்ஸ் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் நான் சட்டர்ஸ்டாக் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணதை இங்கே கொண்டு வந்து நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி உங்களோட நீங்கள் வந்து குவாட்ஸ் நல்லா எழுதுவீங்கன்னா அதோட ஃபோட்டோஸாக இருக்கட்டும், இல்லை உங்களோட பிளாக் போஸ்ட்டாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி செப்பரேட்டாக போட்டு வைக்கிறதுனால என்ன யூஸ்னால், இப்போ நார்மலாக யாராவது சர்ச் பண்ணும்போது, நான் இப்போ பாருங்கள் சட்டர்ஸ்டாக் டிசைன் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது எனக்கு அதில் குரூப் இது ஆல் பின்ஸ் இங்கே இருக்குது. நான் இதில் போய் போர்ட்ஸ் செலக்ட் பண்ணேன்னா யாரெல்லாம் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். என்னோட முன்னாடி காமிக்காது, பிகாஸ் அதை யூஸும் பண்ணுறதில்ல, நிறையா பின்ஸும் அதில் அப்லோட் பண்ணுறதில்ல. ஸோ இந்த மாதிரி உங்களோட போர்ட்ஸ் முன்னாடி போய் காமிக்கணும்னா நீங்கள் அதில் நிறையா பின்ஸ், கிட்டத்தட்ட நீங்கள் அதில் மினிமம் 100 பின்ஸாவது அப்லோட் பண்ணியிருக்கணும். நான் வந்து இதில் ரொம்ப கம்மியாக தான் 44 பின்ஸ், 21 பின்ஸ், 6 பின்ஸ் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நோ ப்ராப்ளம். இப்போ நம்ம போர்டு எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். ஓகே, உங்களுக்காக நான் ஒரு புதுசாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதில் காமிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இப்படி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு போர்ட்ஸ் க்ரியேட் பண்ணும்போது நார்மலாக இந்த மாதிரி இதில் போயிருங்க. ப்ரொஃபைலில் போனீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் போர்ட்ஸ் போய்க்குங்க. போர்ட்ஸ் போயிட்டு இப்போ நீங்கள் பிகினராக இருந்தால், இப்போ தான் நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன்னா இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 10 போர்டு எம்டியாக கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நான் எப்படி கிரியேட் பண்ண சொல்கிறேன், இங்கே பாருங்கள் கிரியேட் போர்டுன்னு இருக்குது, இதை கொடுங்க. என்ன நேமில் வேணுமோ, நான் வந்து இப்போ மென்ஸ் அண்டு உமன்ஸ் பற்றின ட்ரெஸ்ஸஸ் பற்றி ஒரு 10 போர்டு கிரியேட் பண்ண போகிறேன். இது வந்து கீப் திஸ் போர்டு சீக்ரெட். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, சீக்ரெட் போர்டு, அதாவது உங்களுக்கு ஏதாவது வேணும்னா இந்த சீக்ரெட் போர்டில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அது ஃபாலோவர்ஸ்க்கோ விசிட்டர்ஸ்க்கோ காமிக்காது அப்படிங்கிறது. இது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ நான் கிரியேட் கொடுத்துட்டேன். இதெல்லாம் கேட்கும் பார்த்தீங்களா, நம்ம மென் ஃபேஷன் தான் போட்டோம், அதுக்கு ரிலேட்டடான இமேஜஸ்லாம் அவங்களே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இதெல்லாம் நீங்கள் இப்படி சேவ் கொடுத்துட்டிங்கன்னா அந்த போர்டில் போய் இந்த பின் சேவ் ஆகிக்கும். பட் இது யாரோட பின் யாரோட போஸ்ட்லாம் பார்க்காத, அது போய் சேவ் ஆகிக்கும். இது வந்து குரூப் போர்டில் நம்ம பார்க்கலாம் டீட்டெயில்டாக. ஓகே, நமக்கு ஒரு போர்டு க்ரியேட் ஆகிடுச்சு. இதே மாதிரி நான் 10 போர்டை க்ரியேட் பண்ணிடுறேன், சீக்கிரமாக க்ரியேட் பண்ணிடுறேன்.
ஓகே, நம்ம 10 போர்டு கிரியேட் பண்ணியாச்சு. women t-shirts, men pants, men shoes, women shirts, men shirts, women accessories, men's accessories, women fashion, men fashion அப்படின்ட்டு 10 போர்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இது வந்து நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்றதுக்காக இந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கேன். நீங்க எதை பத்தி கிரியேட் பண்ணா உங்களோட ப்ரொஃபைல் எதை பற்றியோ, இப்போ நீங்கள் பிளாகிங் பற்றி சொல்கிறதா இருக்கட்டும், உங்கள் பிளாகிங் கேட்டகரிஸ் பற்றி போடுங்க. இல்லை நீங்கள் ஆன்லைன் ஏர்னிங் பற்றி போடுறீங்கன்னா ஆன்லைன் ஏர்னிங் கேட்டகரிஸ் பற்றி போடுங்க. இப்போ நீங்கள் ஆன்லைன் ஏர்னிங்காக இருந்தீங்கன்னா ட்ராப் ஷிப்பிங் வரும், அஃபிலேட் மார்க்கெட்டிங் வரும், பிளாகிங் வரும், அந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அந்த மாதிரி கேட்டகரியாக பிரித்து போட்டுருங்க. ஓகேங்களா? இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 10 போர்டு கிரியேட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் அதில் போய் இப்போ நார்மலாக இப்போ இந்த மென் பேண்ட்ஸ் எடுத்துங்க. அதில் போய் இந்த பென்சில் சிம்பிளை கொடுத்து இதில் டிஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்கும். இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து கீவேர்ட்ஸ் ரிலேட்டடாக நான் முன்னாடியே எப்படி பின்ட்ரெஸ்ட்டில் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தேன், அதே மாதிரி தான் இந்த போர்ட்ஸில் இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து கீவேர்ட் பேஸில் இந்த மென் பேண்ட்ஸில் என்னென்ன கேட்டகரிஸ் இருக்கும் அந்த மாதிரி கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி போடுங்க. அதுக்கப்புறம் இது என்ன கேட்டகரின்னு கேட்கும். இது என்ன கேட்டகரி? ஃபேஷன் கேட்டகரி. மென் ஃபேஷன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து இது ஷெட்யூல், இது நமக்கு தேவையில்லை. இது வந்து கொலாபரேட்டர்ஸ், இது வந்து நம்ம குரூப் போர்ட்ஸில் பார்த்துக்கலாம். இந்த போர்டு சீக்ரெட்டாக வேணுமான்னு கேட்குறது, வேணாம், ஓகே டன் கொடுத்துருங்க. நான் இங்கே டிஸ்கிரிப்ஷன் ஃபில் பண்ணல, பட் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் ஃபில் பண்ணிங்க. அது என்னென்ன கேட்டகரிஸ் நார்மலாக உங்கள் கீவேர்ட் ஜென்ரேட்டர்னு கூகுளில் போய் நீங்கள் சர்ச் பண்ணாலே வரும். அதில் போய் இந்த மென் பேண்ட்ஸ்ன்னு போடுங்க. அதுக்கு ரிலேட்டடாக வர ஒரு 10 கீவேர்ட்ஸை தூக்கி இதில் போட்டுருங்க. அவ்வளோதான், பெரிய மேட்டர்லாம் இல்லை. இந்த மாதிரி தான் நம்ம போர்டை செட்டப் பண்ணுறது. அடுத்து இதில் எப்படி நம்ம பின்ஸை கொண்டு வரலாம் அப்படின்ட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நார்மலாக இதை உள்ளே ஓப்பன் பண்ணி பாருங்களேன். நம்ம விமன் டிஷர்ட்ஸ் தான் கொடுத்துருக்கோம், பட் அதுக்கு ரிலேட்டடான இமேஜஸ்லாம் வருது. எப்படி? அது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இவ்வளோதாங்க போர்ட்ஸ் கிரியேட் பண்ணுறது. இவ்வளோதான். மெயினாக உங்களோட ப்ரொஃபைலில் 10 போர்ட்ஸ் இருக்கணும். 10 போர்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களோட ப்ரொஃபைல் வந்து கொஞ்சமாவது அவங்க மேலே தூக்கி காமிப்பாங்க. எஸ்இஓ படி மேலே ஓகே ஒரு வெல் ரெகனைஸ்டு பர்சன் தான் அப்படின்னு சொல்லிட்டு காமிப்பாங்க. ஸோ இங்கே ஒரு 10 கேட்டகரியாக பிரித்து போட்டுருங்க. அந்த பின்ஸ் எல்லாம் எப்படி போடலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இவ்வளோதான் போர்ட்ஸோட யூசஸ். இவ்வளோதான் போர்ட்ஸ் யூசஸ்னால உங்களோட ப்ரொஃபைலுக்கு விசிட்டர்ஸ் அதிகமாக வரதுனால உங்கள் பிஸ்னஸ் இல்லை உங்கள் பிளாகிங் வாட்டவர் எல்லாமே உங்களுக்கு நிறைய ஏர்னிங் தரும். ஸோ இவ்வளோதாங்க போர்ட்ஸ் கிரியேட் பண்ணுறது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஸ்னஸ் மேனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆஃப்டர் தட் நான் இந்த வீக்குள்ளே எப்படியாவது பின்ட்ரெஸ்ட்டோட ஃபுல் கோர்ஸையும் நான் முடிச்சிடுறேன். அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம ஏர்னிங்ஸ் பற்றியே போக ஆரம்பிச்சிருவோம். ஸோ நோ ப்ராப்ளம். நீங்கள் பிஸ்னஸ் மேனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.